நினச்ச காரியம் நினச்சபடி சட்டுன்னு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தேங்காய் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்களேங்க. அந்த தேங்காய் பரிகாரம் அப்படின்றது உண்மைதானா? நினச்ச காரியம் நினச்சபடியே 2 பேருக்கும் செய்யணுமாமா? இல்லை ஏதாவது ஒன்று நம்ம பாருங்கள் தொடர்ந்து செய்யணும். இப்போ நான் ஒன்று சொன்னேன், நான் சொன்னதை செய்வீங்க, இன்னொருத்தவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதை செய்வீங்க, இன்னொருத்தவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதை செய்வீங்க. அப்போ நம்ம வழிபாடு பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை, சாமானிய வாழ்க்கை அப்படின்றது வாழ முடியாது இல்லைங்களா? ஒரு வழிபாடு எடுக்கிறீங்க, அந்த ஒரு வழிபாடு, ஒரு தெய்வத்தினோட காலை பிடிக்கிறீங்க, ஒரு தேவதை காலை பிடிக்கிறீங்க. அந்த காலை எக்காரணத்தை கொண்டு விடவே கூடாது. ஆக அது பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அந்த ஒரு வழிபாடு போதுமானது. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நினச்ச காரியம் நினச்சபடி சட்டுன்னு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தேங்காய் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்களேங்க. அந்த தேங்காய் பரிகாரம் அப்படின்றது உண்மைதானா? நினச்ச காரியம் நினச்சபடியே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாங்க. அது எந்த ஒரு பரிகாரமும் நம்ம கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் ஈடுபாடும் அதீத ஒரு பாசமும் பக்தியும் நடக்காது அப்படின்றத கூட நடத்தி காமிக்குங்க. இந்த மாதிரி எத்தனையோ விதமான பரிகாரங்கள் இருக்க தான் செய்யுது. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பரிகாரம். இந்த தேங்காய் பரிகாரம் பொதுவாக யார் யாருக்கு செய்வாங்க அப்படின்னா நிறைய கடவுள்களுக்கு செய்வாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம விநாயகருக்கு செய்கிறதையும் துர்க்கைக்கு செய்கிறதையும் பார்க்கலாம். 2 பேருக்கும் செய்யணுமாமா? இல்லை ஏதாவது ஒன்று நம்ம பாருங்கள் தொடர்ந்து செய்யணும். இப்போ நான் ஒன்று சொன்னேன், நான் சொன்னதை செய்வீங்க, இன்னொருத்தவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதை செய்வீங்க, இன்னொருத்தவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதை செய்வீங்க. அப்போ நம்ம வழிபாடு பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை, சாமானிய வாழ்க்கை அப்படின்றது வாழ முடியாது இல்லைங்களா? ஆக ஒரு வழிபாடு எடுக்கிறீங்க, அந்த ஒரு வழிபாடு, ஒரு தெய்வத்தினோட காலை பிடிக்கிறீங்க, ஒரு தேவதை காலை பிடிக்கிறீங்க. அந்த காலை எக்காரணத்தை கொண்டு விடவே கூடாது. ஆக அது பார்த்திங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அந்த ஒரு வழிபாடு போதுமானது. புரியுதுங்களா? அந்த விதத்தில் நம்ம திங்கட்கிழமை தோறும் செய்கிற வழிபாடு அப்படின்றது இருக்குது. அது பாருங்கள், இந்த ராகு காலம், அதாவது காலையில் 7:30 to 9 திங்கட்கிழமை ராகு காலம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொப்பரை தேங்காய் முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க. ராகு காலத்தில் வாங்கணுன்றதில் ஒரு கொப்பரை தேங்காய் முன்னாலே வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அந்த கொப்பரை தேங்காய் பாருங்கள், அந்த மேலே பார்த்திங்கன்னா அழகாக ஓட்டை போடணும். இது உள்ளே இருக்க பருப்பை மட்டும் தனியாக எடுத்து கொடுப்பாங்க, தேங்காவாகவே கொடுப்பாங்க. தேங்காவாகவே கொடுக்கும்போது நம்மளால் விளக்கேற்றுறது அப்படின்றது முடியாது. அந்த கொப்பரை காயை மட்டும் எடுத்துக்கிங்களேன் அப்படின்னா விளக்கேற்ற முடியும். அந்த கொப்பரை உள்ளே இருக்க தேங்காய் மட்டும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு மேலே அழகாக சின்னதாக ஒரு சிசர் வச்சு அழகாக ஓட்டை போடுங்க, இல்லைன்னா பொழந்துரும். அழகாக ஓட்டை போட்டு அதில் பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஃபுல்லும் ஊற்றிடுங்க. இப்படி கொஞ்சம் ஒரு டம்ளரு இல்லை ஒரு சின்ன கப்பு வச்சு அதில் வச்சுடுங்க, மேலே வச்சுடுங்க. ஹோல்டுக்கு இப்படி தேங்காய் வைக்கிறீங்க, ஹோல்டுக்கு வச்சுட்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதில் வெள்ளை திரி போட்டு ஃபுல்லும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில், இல்லை கோயிலுக்கு என்னால் போக முடியாதுமா, கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லதுங்க. கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்றது ரொம்ப நல்லது, சரிங்களா? அப்போ கோயிலுக்கு போயிட்டு அங்கே பாருங்கள், இந்த விளக்கை ஏற்றிட்டு விளக்கு முன்னாடி உட்காந்து விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணணும். இல்லைன்னா விநாயகர் காயத்ரி, ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத், இதை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். பாராயணம் பண்ணிவிட்டு ஆத்மார்த்தமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு முடியும் அப்படின்னா கொஞ்சம் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகருக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. அதில் கொடுப்பாங்க, அதாவது கோயிலில் ஐயர்கிட்ட கொடுத்தா சாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு கொடுப்பாரு. ஒரு 6 கொழுக்கட்டை எடுத்துகிட்டு போங்க, அவருக்கு 2 கொழுக்கட்டை கொடுங்க, நீங்கள் 4 கொழுக்கட்டை சாப்பிடுங்க. நம்ம கோயிலை சுற்றி வரணும். சுற்றி வர்றது பார்த்திங்கன்னா 21 முறை இந்த பாராயணம் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை நிவேதனம் பண்ணிவிட்டு 21 முறை சுற்றி வரணும். சுற்றி விநாயகருக்கு தோப்பு கரணம் போட்டு வழிபாடு பண்ணணும். புரியுதுங்களா? இப்படி வழிபாடு பண்ணுறது மூலிமா இது எத்தனை வாரமாக செய்யலாம் அப்படின்னா திங்கட்கிழமை தோறும் பாருங்கள், 21 திங்கட்கிழமை நீங்கள் செய்யுங்க. உங்களோட வேண்டுதல் என்ன, நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கோங்க. நான் 21 திங்கட்கிழமை செய்கிறேன் ராகு காலத்தில், எனக்கு நான் கேட்ட வரத்தை எனக்கு அப்படியே கொடு, நான் கேட்டதை கேட்ட மாதிரி கொடு, என்னோட எண்ணத்தை ஈடேற்றி கொடு, என்னோட ஆசையை நிறைவேற்றி கொடு, என்னோட கோரிக்கையை நிறைவேற்று. உங்களோட என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் இப்படி வேண்டிக்கோங்க. வேண்டிக்கினீங்களான்னா நடக்கும். புரியுதுங்களா? இது அதுக்கடுத்து
இப்போ ஒன்று விநாயகரை கும்பிடலாம். ஒரு சிலர் வந்து பாருங்க, அம்பிகை தான் எனக்கு எல்லாமே அம்பிகை தான். எனக்கு அம்மா, அப்பா, சொந்தம், பந்தம் சகலமும் அவ தான் அப்படின்றவங்க இருக்க தானே செய்றாங்க. ஆக ஒரு சிலர் வந்து பாருங்க, எனக்கு எல்லாமே ஈசன் தான். அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஐயன் ஒருவனுக்கே. ஈசனை தவிர நான் யாரையுமே கும்பிட மாட்டேன். பிரிங்கி மாதிரி நானும் அப்படின்றவங்களும் இருக்க தான் செய்றாங்க இல்லையா? ஆக நீங்க அம்பிகையை மட்டுமே வழிபாடு பண்றவங்களா இருந்தா, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, துர்க்கைய கும்பிடலாம். துர்க்கைய வந்து பாருங்க, வெள்ளிக்கிழமை ராகுகால காலம் 10:12 அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இதே மாரி ஒரு தேங்காய் எடுத்துட்டு போலாம். தேங்காய் எடுத்துட்டு போயிட்டு அழகா ஒரு ஓட்டை போட்டு, அதில வந்து பாருங்க எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய் இல்லன்னா விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தீட்டுக்களை விலக்குவதால், நின்று எரிவதால், அம்பிகைக்கு உகந்ததால் இந்த எண்ணெய் இது வந்து பாருங்க விளக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க அப்படிம்பாங்க. ஆக அம்பிகை வழிபாட்டுக்கு உகந்ததான். அதுக்கும் மேல தீட்டுக்களை விளக்கு தான். அதனால விளக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆக அந்த விளக்கெண்ணெய இல்லன்னா எள்ளெண்ணெய் உங்களுக்கு எது வந்து முடியுதோ, எது வீட்ல வாங்குறீங்களோ அது ஊத்தி சிகப்பு கலர் திரி போட்டு, இதே மாரி ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி ஒண்ணு வச்சு, அதுக்கு மேல வந்து பாருங்க இந்த கொப்பரைய வச்சு நம்ம வந்து விளக்கேத்திட்டு வரணும். விளக்கேத்திட்டு அதே மாரி தான் துர்க்கைக்கு முன்னாடி நம்ம என்ன பாராயணம் பண்ணணும் அப்படின்னா, துர்கா சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அது பாராயணம் பண்ணலாம். இல்லன்னா வந்து பாருங்க, மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் இது பாராயணம் பண்ணலாம். இல்ல துர்க்கை காயத்ரி 108 முறை இது பாராயணம் பண்ணலாம். பாராயணம் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து பாருங்க, ஒரு கேசரி கேசரி வந்து கொஞ்சம் சிகப்பு கலர் போட்டு எடுத்துட்டு போலாம். இல்லன்னா சர்க்கரை பொங்கல் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் அதில கண்டிப்பா போடணும். சர்க்கரை பொங்கல் போட்டு கொண்டு போயிட்டு, அங்க தாயாருக்கு முன்னாடி நிவேதனம் பண்ணிட்டு, சின்ன கோயில் தான் ஐயர்கிட்ட குடுத்து நிவேதனம் பண்ண சொல்லுங்க. அவரு கொஞ்சம் அவருக்கு சாப்பிடட்டும், நீங்க சாப்பிட்டோம். நெறைய பேர் வந்து வீட்லேருந்து கொண்டு போனா ஐயர்லாம் சாப்பிட்றதில்ல. நீயே நிவேதனம் பண்ணிட்டு எடுத்துக்கோமா. ஏன்னா, அவ பரிகாரத்தில தானே இருக்கா. நீயே நிவேதனம் பண்ணிட்டு எடுத்துட்டு போம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நிவேதனம் பண்ணிட்டு வரவங்களுக்கு 4 பேர் குடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு வாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அவ தாராளமா எடுத்துட்டு வரலாம். செய்யறதே இவ்வளோன்னா எப்படி வீட்டுக்கு கொண்டு வர முடியும் இல்லைங்களா? ஆக அப்படி நீங்க செய்யுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டத கேட்கிற மாதிரியே, நெனைச்சத நெனைக்கிற மாதிரியே நடக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நம்ம வாராகி தாயாருக்கும் இந்த தேங்காய் தீபமே ஏத்துவாங்க. தேங்காவே 2 உடைச்சு 2 தேங்காயும் ஒண்ணா வச்சு தீபம் ஏத்துவாங்க. அவளுக்கும் கொப்பரை தீபம் அப்படின்றது ஏத்துறது உண்டு. அவளுக்கு என்னைக்கு ஏத்துறது விசேஷம் அப்படின்னா, பஞ்சமி தினங்களில் ஏத்துறது விசேஷம். பஞ்சமி தினங்கள்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தாயாருக்கு நம்ம என்னம்மா கலர் வந்து திரி போடலாம் அப்படின்னா, பொதுவா வந்து பாருங்க, தாயாருக்கு கருங்குவளை மலர் இந்த மாதிரி ஒரு நீல கலர் திரியெல்லாம் போட்டு ஏத்துறது உண்டு. ஆனா, நம்ம அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்ல. சாதா பஞ்சு திரி, வெள்ளை திரியே போடுங்க. தேங்காய் எண்ணெய் ஊத்துங்க. தேங்காய் எண்ணெய் ஊத்தி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தீபம் ஏத்தலாம். ஒண்ணு தேங்காய் எண்ணெய் ஊத்துங்க, இல்ல நெய் ஊத்தி அந்த கொப்பரையில நெய் ஊத்தி வெள்ளை கலர் திரி போட்டு தீபம் ஏத்துங்க. அன்றைய தினம் வந்து பாருங்க, வாராகி தாயாரினோட 108 போற்றி, இல்லன்னா வாராகி காயத்ரி 108 முறை நீங்க வந்து பாராயணம் பண்ணிட்டு, அவளுக்கு சக்கரவள்ளி கிழங்கு சர்க்கரை போட்டு, இல்லன்னா வெல்லம் போட்டு வேக வச்சு பெசஞ்சு உருண்டையா எடுத்துட்டு போயிடுங்க. ஒரு 5 உருண்டை அவளுக்கு நிவேதனம் பண்ணுங்க. இல்லன்னா வந்து பாருங்க, தயிர் சாதம் கொஞ்சம் வெண்ணெயோட தயிர் சாதம் எடுத்துட்டு போங்க. இல்லன்னா ஆம வடை, இல்லன்னா வந்து பயிறு ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க. எதுவும் ஒண்ணு. இல்லையா சர்க்கரை பொங்கல். நம்ம வந்து பாருங்க, செவ்வாழைப்பழம் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு 4 பேர் குடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. நெறைய எடுத்துட்டு போறீங்கன்னா கொஞ்சம் குடுத்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நெனைச்சத நெனைச்சபடியே நடத்தி குடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்ல இந்த 3 தேவதைக்கு இருக்கு. இதுக்கும் மேல எத்தனையோ தேவதைகளுக்கு இருக்கு. இனி வரும் பதிவுகள்ல பார்க்கலாம். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி.